இந்த சின்ன குழந்தை அதோட பேரை 5 வயசு இருக்கும்போது எழுதிடுது. ஆனா அவங்க இதை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேறாங்க. அந்த குழந்தைக்கு 2 வயசு இருக்கும்போது எப்படி நடந்துக்குன்னு அதுக்கே தெரியுது. அந்த பொண்ணுக்கு 4 வயசு இருக்கும்போது எப்படி பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அந்த பொண்ணுக்கு தெரியும். வீட்டில் யாரும் இல்லாதப்ப அவளே செஞ்சு சாப்பிட்டுக்கிறா. அந்த பொண்ணுக்கு புக் படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற புக்கெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பாட்ட போய் கேட்குறா. அவங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, நீ புக் பார்த்துலாம் தெரிஞ்சுக்க வேணாம், டிவியை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க அப்பாவை நம்மனா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவளே கிளம்பி லைப்ரரிக்கு போறா. அங்க போய் அவளுக்கு தேவையான புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறா. அந்த பொண்ணுக்கு தேவையான புக்கெல்லாம் அங்கிருந்தே எடுத்துட்டு வந்துடுறா. அப்படியே அந்த பொண்ணுக்கு ஸ்கூல் போற வயசு ஆகிருது. அவங்க அப்பாட்ட போய் என்ன ஸ்கூல் சேர்த்தி விடுங்க அப்படின்னு கேட்குறா. அவங்க இவளை ரொம்ப திட்டி நீ ஸ்கூல்லாம் போவேணான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட இருக்கிற புக்கெல்லாம் தூக்கி வெளியே விசிடுறாங்க. இவளுக்கு அது மனசு தாங்காம அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் இவங்க அப்பா எந்திரிக்க முன்னாடியே இவ சீக்கிரமா எந்திரிச்சு வந்து அவங்க யூஸ் பண்ற ஸ்பெஷல் ஏர் ஆயில்ல என்னமோ ஒரு வினோதமான மருந்தை கலந்து விட்டுறா. அவங்க அப்பாவோட அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அவரும் எழுந்திருச்சு அந்த அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெயை தேய்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெடியாகி வெளியே வர்றாரு. வெளியே வந்து அவர் கண்ணாடியில பார்த்தா அவர் முடி வெள்ளையா இருக்கு. அதை பார்த்து இந்த பொண்ணு சிரிச்சுட்டே இருக்கா.